தமிழகத்தில் தற்போது வரை எங்குமே ராட்சச விளம்பர பேனர்கள் வைக்க அனுமதிக்காத நிலையில் தினம்தோறும் அத்துமீறி சட்ட விரோதமாக வைக்கப்படும் ராட்சச விளம்பர பலகையால் அவ்வப்போது பெரும் விபத்து ஏற்பட்டு உயிர் சேதங்கள் நிகழ்கின்றன. இதனால் அனுமதியின்றி இதுபோன்ற ராட்சச விளம்பர பேனர்களை வைத்தால் 3 ஆண்டுகள் வரை சிறை என்று சட்டம் பெயரிலேயே உள்ளது. அத்துமீறி வைக்கப்படும் விளம்பர பேனர்களை வைப்பவர் வைத்துக் கொண்டுதான் உள்ளனர். தடுக்க வேண்டிய அதிகாரிகள் கண்டும் காணாமல் இருப்பது ஏன் என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். தமிழகம் முழுவதும் ராட்சச பேனர்களை சட்ட விரோதமாக வைத்து பல கோடி வருமானம் ஈட்டி வரும் விளம்பர நிறுவனங்கள் அண்மையில் தாம்பரம் மாநகராட்சியில் ராட்சச விளம்பர பேனர்களை வைத்துக் கொள்ள அனுமதி கேட்டு மனு செய்திருந்தனர். மனுவை ஏற்றுக்கொண்ட தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகம் அனைத்து மனுக்களுக்கும் உத்தேச வரி போடப்பட்டு வசூல் செய்வதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மனு கொடுத்துவிட்டோம், மனுவும் தாம்பரம் மாநகராட்சி வாங்கிவிட்டனர், அதற்கு உண்டான கட்டணத்தையும் செலுத்திவிட்டோம், ஆகையால் நம்மை யார் கேட்கப் போகிறார்கள் என்ற மெத்தனத்தில் விளம்பர நிறுவனம் தாம்பரம் மாநகராட்சி அனைத்து பகுதிகளில் கட்டிடங்கள் மீது ராட்சச கம்பங்கள் அமைத்து அதன் மீது 800 சதுர அடி முதல் 5000க்கும் மேற்பட்ட சதுர அடிகள் ராட்சச விளம்பர பதாகைகள் பல்வேறு இடங்களில் அமைத்துள்ளனர். அனுமதி கோரி வழங்கப்பட்ட அப்ளிகேஷன், அதன் அடிப்படையில் கட்டப்பட்ட கட்டணம், இதை வைத்துக் கொண்டு முறையாக தாம்பரம் மாநகராட்சி ராட்சச விளம்பர பேனர் வைக்க அனுமதி பிறப்பிக்காத நிலையில் எப்படி ராட்சச பேனர் மாநகராட்சி முழுவதும் வைத்துக் கொள்ள அனுமதித்தது? இதுபோன்று வைக்கப்பட்டுள்ள ராட்சச விளம்பர பேனர்கள் விழுந்து சாலையில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளின் உயிருக்கு உலை வைத்தால் யார் பொறுப்பாவது? தாம்பரம் மாநகராட்சி டிபிஐகளா, இல்லை டிபிஓவா, அல்லது ஆணையர் அழகு மீனாவா, இல்லை தமிழக முதல்வரா என பல்வேறு கேள்விகளை சமூக ஆர்வலர்கள் எழுப்புகின்றனர்.
நன்றி.